தவளை தான் வாயால் கெடும், யானை தான் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கும் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நல்லா போய்கிட்டு இருந்தவங்க, இல்லை இவங்கெல்லாம் நல்லா வருவாங்கப்பா அப்படின்னு ஆடியன்ஸ் நினச்சவங்க ஒரு அற்பமான விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இந்த விஷயத்தை செஞ்சு மக்கள்கிட்ட அவங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நல்ல பேரையும் கெடுத்துக்கிட்டு பக்காவான ட்ரோல் மெட்டீரியலாக மாறியிருப்பாங்க. அப்படி யாரெல்லாம் தமிழ் சினிமாவில் ரீசெண்ட் டைம்ஸில் மாறியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இயக்குனர் மோகன்ஜி. இப்போ உள்ள ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியில் போயிட்டு இயக்குனர் மோகன்ஜி தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாடக காதல் பற்றிலாம் பேசி ஜாதி படம் எடுப்பார் அவர் தானே, சரியான ஜாதி வெறியும் பாவரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் பயங்கரமாக கலாய்ப்பாங்க. இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் இயக்குனர் மோகன்ஜி அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தான் அவர் இருக்கார். இது பிளான் பண்ணி யாரும் அவரை அந்த நிலைக்கு தள்ளலை. இதெல்லாமே அவரே தேடி இருந்து தான். 2020 பிப்ரவரி மாதம் தான் இவருடைய டைரக்ஷனில் திரௌபதி அப்படிங்கிற ஒரு அருமையான காவியம் ரிலீஸ் ஆச்சு. அப்போதுலேருந்து தான் இவர் தான் பாவருன்ட்டு பல பேருக்கு மோகன்ஜினா தெரிய ஆரம்பிச்சது, நல்லா ஃபேமஸ் ஆனார். ஆனால் எனக்கு திரௌபதி படத்துக்கு முன்னாடியே மோகன்ஜி அவர்களை நல்லாவே தெரியும். 2016 டிசம்பர் மாதத்தோட எண்டிங்கில் இவரோட டைரக்ஷனில் பழைய வண்ணாரப்பட்ட அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் தமிழ் சினிமாவில் மோகன்ஜி டைரக்ட் பண்ண முதல் படம். இப்போ மோகன்ஜி அப்படின்னாலே ஜாதி படம் எடுப்பார், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தூக்கி பிடிப்பார், ஒருத்தங்க மேலே வன்மத்தை கக்குவார், அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகள்லாம் இருக்குல்ல. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க, அதாவது பழைய வண்ணாரப்பட்ட படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எந்த சர்ச்சையும் எந்த ஜாதி குறியீடு எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்காது. அது முழுக்க முழுக்க எப்படின்னா ஒரு நார்த் மெட்ராஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ப்ளஸ் கேங்ஸ்டர் படம். அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்லேயே அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். ஆஹா ஓஹோ வேற லெவல், அந்த அளவுக்கு சொல்ல முடியல அப்படின்னாலும் உட்காரவே முடியலப்பா இது ஒரு மொக்க படம் அப்படின்னும் சொல்லிட முடியாது. அவங்க எடுத்துக்கிட்ட பட்ஜெட்டுக்கு ஒரு புதுமுக இயக்குனராக ஒரு டீசெண்டான படத்தை கொடுத்துருப்பாரு மோகன்ஜி. அதுக்கப்புறமா அவர் எடுத்த திரௌபதி, ருத்ரதாண்டவம், பகாசுரன் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பழைய வண்ணாரப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல படம் தான். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் அந்த படத்துக்கு பெரிய லெவல் ப்ரொமோஷன் பப்ளிசிட்டிலாம் இவங்க பெருசாக பண்ணல. அவங்க எடுத்துக்கிட்ட பட்ஜெட்டுக்கு அவங்களால அவ்வளோதான் பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதனாலே இப்படி ஒரு படம் வருதுன்ட்டு பல பேருக்கு தெரியவே தெரியாது. அதனாலேயே பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு. உன்னதான் நினைக்கையில் ராத்திரி தூக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு கானா பாட்டு மட்டும்தான் அந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. அது கூட அந்த பாட்டு இந்த படத்துலேருந்து தான் வந்தது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாமல் இருந்தது. சரி, நம்ம எடுத்த ஃபஸ்ட்டு படமே இவ்வளோ பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம கெரியரே இல்லாமல் போயிடுமே இண்டஸ்ட்ரியில், இதை அப்படியே விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக 2வது படம் பண்ணணும், 2வது படத்துலேயே நம்மளை பற்றியும் நம்ம படத்தை பற்றியும் ஊரே பேசுகிற அளவுக்கு அந்த படம் அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த திரௌபதி படத்தையே அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு மோகன்ஜி. இதெல்லாம் நினச்சது ஓகே தான். ஆனால் 2வது படமே மிகப்பெரிய வெற்றி படமாகணும், சர்ச்சையாகணும், எல்லாரும் நம்மளை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தப்பான ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாரு மோகன்ஜி. அந்த ஆயுதம் தான் நாடக காதல், ஜாதி, இந்த மாதிரி மற்ற சமாச்சாரம்லாம். இவர் நினச்ச மாதிரியே இந்த திரௌபதி படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போதே வரவேற்பு அப்படிங்கிறத தாண்டி மிகப்பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணுச்சு இந்த படத்துடைய ட்ரெய்லரு. படமும் ரிலீஸ் ஆச்சு. இவர் யாரை டார்கெட் பண்ணி அந்த படத்தை எடுத்தாரோ அவங்கெல்லாம் ஆஹா ஓஹான்னு இந்த படத்தை கொண்டாடினாங்க. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியிலையும் மற்றவங்க மத்தியிலையும் மோகன்ஜியோடைய பேர் டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு. ஐயா இவரா சரியான ஜாதி வெறியம்பா, இந்த மாதிரி ஜாதி படம் தான் இவர் எடுப்பார் அப்படின்ட்டு அன்னைக்கு கலாய்க்க ஆரம்பித்தவங்க தான் இன்றைக்கி வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க மோகன்ஜியை. ஒரு படம் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால லைஃபே முடிஞ்சு போச்சா? தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு படமே ஹிட் படமாக கொடுத்து பெரிய டேரக்டர் ஆனவங்கலாம் இங்கே கம்மி தான். ஆனால் தான் எடுக்கிற ஃபஸ்ட்டு படமே பெரிய தோல்வி படமாகி அதுக்கப்புறம் மறுபடியும் கஷ்டப்பட்டு போராடி உழைச்சி 2வது படத்தை ஹிட் படமாக மாற்றி அதுக்கப்புறம் பேக் டு பேக் ஹிட் கொடுத்து பெரிய டைரக்டர் ஆனவங்க தான் இங்கே நிறைய பேர் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. இதே விஷயத்த மோகன்ஜி ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு படம் ஃப்ளாப் ஆனால் என்ன, இன்னும் சினிமாவை நல்லா கற்றுக்கிட்டு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணி 2வது படத்தை அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி வேறு ஒரு இடத்துல தமிழ் சினிமாவில் அவர் இருந்திருப்பாரோ என்னமோ. ஆனால் ஓவர் த நைட்டில் ஒபாமாங்கிற மாதிரி இந்த ஜாதி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கையில் எடுத்து இதெல்லாம் பண்ணி கடைசியில் என்னாச்சு, பேர் கேட்டது தான் மிச்சம். இப்போ தமிழ் சினிமாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா சில டேரக்டருங்கள்லாம் இருப்பாங்க, அவங்க எடுத்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக ஓடி இருக்காது, ஆனால் அவங்க எடுத்த படம் ஒரு நல்ல படைப்பாக இருக்கும். அதனாலேயே ஃபேன்ஸ் மத்தியிலேருந்தும் சரி இண்டஸ்ட்ரியிலேருந்தும் சரி அவங்க மேலே நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கும். இவரா நல்ல டேரக்டர்ப்பா, நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு டேரக்டர் தியாகராஜா குமார் ராஜாவை எடுத்துக்கோங்க. அவர் என்னதான் நல்ல படங்கள் கொடுத்துருந்தாலும் கமர்ஷியல் ஆடியன்ஸோடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவரால் படத்தை ப்ரெசென்ட் பண்ண முடியல. அதுதான் அவருடைய வீழ்ச்சி காரணம்லாம் நான் என் சேனலில் சொல்லியிருக்கேன், அது உண்மையும் கூட. ஆனாலும் தியாகராஜா குமார் ராஜானா ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு பேரு மரியாதை இருக்குது, இண்டஸ்ட்ரியில நல்ல ஒரு நேம் வேல்யூ இருக்குது. என்னதான் அவரோட படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் சரியாக ஓடலனாலும் நல்ல ஒரு படைப்புகளாக அவரோட படங்கள் இருந்திருக்கு. இதுதான் இந்த மாதிரியான இயக்குனர்களுக்கும் மோகன்ஜி மாதிரியான இயக்குனர்களுக்கும் வித்தியாசம். மோகன்ஜி அவரோட ஸ்டைல்லேயே திரௌபதி மாதிரியும் பகாசுரன் மாதிரியும் ஃபியூச்சரில் இதே ஸ்டைலில் நிறைய படங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த மக்கள் மத்தியிலையும் சமூக மத்தியிலையும் அவர் எப்படி பார்க்கப்படுவார், எப்படி பேசப்படுவாருன்னு இருக்குல்ல, அதுதான் மேட்ரு. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நடிகர் ரஞ்சித். நம்ம மோகன்ஜி எப்படி நாடக காதல், ஜாதி இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரோ அவருக்கு ஒரு மூத்த அண்ணனா இந்த லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காரு ரஞ்சித். 90s காலத்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நடிகர் கரனுக்கு ஈக்குவலாக ரஞ்சித்தும் வில்லன் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு ஒரு பெரிய ரவுண்டு வந்தார். அப்போதைக்கு வளர்ந்து வந்த நடிகர்களான விஜய், அஜித், பிரசாந்த், பிரபுதேவா இப்படின்ட்டு ரஞ்சித்
நடிக்காத ஆட்களே கிடையாது. அப்பப்போ கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஹீரோவாகவும் ட்ரை பண்ணார், பெருசாக எதுவுமே கிளிக் ஆகல. இதே மாதிரி நடிச்சுட்டே வந்தார். இவர் ஹீரோவாக நடித்து கொஞ்சம் பேசப்பட்ட படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பசுபதி ராசகாபாளையம்னு ஒரு படம் நடிச்சார்ல, அந்த படம் தான். அதில் கூட இவரை தாண்டி விவேக்குடைய காமெடி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் நிறைய உப்மா படங்கள்லாம் நடித்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டார். விஜய் டிவியில் ரொம்ப நாள் கழிச்சு செந்தூர பூவே சீரியல் மூலமா கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாகியலட்சுமி சீரியல்லையும் அவரை நீங்கள் பார்க்கலாம். என்னதான் பெரிய படங்களில் நடிக்க முடியல அப்படின்னாலும் விஜய் டிவியில் நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. ஒழுங்காக சீரியலில் நடித்தோமா சும்மா இருந்தோமான்னு இல்லாமல் நான் மறுபடியும் ஹீரோவாகிறேன், அது மட்டும் இல்லாமல் டேரக்ஷன்லேயும் இறங்குறேன்ட்டு கோதாவில் குதிச்சாரு ரஞ்சித். சரி, டேரக்ஷன் பண்ணுறதா அறிவிச்சிட்டோம், எல்லாரும் பார்க்குற மாதிரி, நமக்கு என்ன கண்ணு தெரியும் அப்படின்ட்டு நமக்கு எதிராக சேஃப் ஜோனுன்னு தேடிட்டு இருந்தார் போல் ரஞ்சித். அப்போ தான் நம்ம தம்பி மோகன்ஜி இருக்காரு, அவருடைய ரூட்டே ஃபாலோ பண்ணி போன்ட்டு நாடக காதல், ஜாதி அதெல்லாம் பேஸ் பண்ணி கவுண்டபாளையம்னு ஒரு காவியத்தை எடுத்து ஆல் இண்டியா ட்ரோலாக வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் இந்த படத்தை எடுத்ததை விட இந்த கவுண்டபாளையம் படத்துக்கு ஆடியோ லான்ச்சு ப்ரொமோஷன் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாப்புல ரஞ்சித். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் அவுட்டான டேரக்டர் பூரா இருக்காங்கல்ல, பேரரசு, பிரவீன் காந்தி, இவங்கெல்லாம் வந்து பாரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் மேலாம் இஷ்டத்துக்கு வன்மத்தை கக்கனாங்க பாருங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது வெறுமனே கவுண்டபாளையம் ஃபங்க்ஷன் வச்சா ஒரு பைய கண்டுக்க மாட்டான். இந்த மாதிரி வெற்றிமாறன், பாரஞ்சித், மாரி செல்வராஜை பற்றி ஏதாவது திட்டி பேசினாதான் நம்ம படத்துக்கே ப்ரொமோஷன் நினைச்சு பண்ணியிருக்காப்புல ரஞ்சித். சரி, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கதறாங்களே கவுண்டபாளையம் ஃபங்க்ஷனில், இவங்கெல்லாம் வந்து தான் சினிமாவே கெடுத்துட்டாங்க அப்படின்ட்டு பாரஞ்சித் மேலேயும் மாரி செல்வராஜ் மேலேயும் வெற்றிமாறன் மேலேயும். இது என்ன படம்? இதுவே ஒரு ஜாதி பெருமை பேசுகிற ஒரு படம் தான். நம்ம மோகன்ஜி அண்ணன் எடுக்கிற படத்தையே சீரியல் மாதிரி இருக்குன்ட்டு சோசியல் மீடியாவில் வச்சு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. அதுலேயே நம்ம ரஞ்சித் எடுத்த கவுண்டபாளையம் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட மோசம். விஜய் டிவி, சன் டிவின்னு அந்த டேக்லைனை ஒட்டிட்டு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா பக்கா சீரியல் தான். ஒழுங்காக சீரியலில் நடித்தோமா போனோமான்னு இருக்கலாமா. ஆனால் இந்த கவுண்டபாளையம் படம் எடுத்தது மூலயமா ஒரு பெரிய நல்ல காரியத்தை பண்ணியிருக்காரு ரஞ்சித். என்னன்னா பல யூடியூப் வாசிகள் கண்டென்ட்டே இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே கண்டென்ட் அள்ளி கொடுக்குற மாதிரி இந்த கவுண்டபாளையம் படத்தை எடுத்து இந்த மாதிரிலாம் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணி ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி இன்னைக்கு கவுண்டபாளையம்னு ஒருத்தன் வீடியோ போட்டாலே அவ்வளோ வியூஸ் போகுது யூடியூப்ல. இவ்வளோ நன்மையும் யாருக்கு போய் சேரும்? நம்ம ரஞ்சித் அண்ணனுக்கு தானே. நீங்களும் நம்ம மோகன்ஜி மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணோன்னே, அதானே எங்களோட ஆசை. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது இயக்குனர் சங்கர். இயக்குனர் சங்கரெல்லாம் பார்த்தா எனக்கு வாழ்ந்து கட்ட ஜமீன் மாதிரி தாங்க இருக்குது. உண்மையிலேயே ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன். தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டனாலே சங்கர் தானப்பா, சங்கரை விட யாரால அந்த பிரம்மாண்டத்தெல்லாம் காட்டிட முடியும் அப்படின்ட்டு எந்த ஆடியன்ஸு தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ சங்கரை, அதே ஆடியன்ஸ் தான் இந்தியன் 2 பார்த்ததுக்கு அப்புறமா கழுவி ஊற்றி வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில். ஏன்னா சங்கர் அவருடைய கெரியரில் இந்த மாதிரி ஒரு தோல்வி படத்தை பார்த்ததே கிடையாது. இது ஃப்ளாப்புங்கிறத விட அட்ரு ஃப்ளாப்புன்னு வச்சுக்கலாம். 2.0 படத்துக்கு கூட மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வாங்கினாலுமே கலெக்ஷன் பெருசாக எடுத்துருச்சு. கலெக்ஷன் ரீதியாக அந்த படம் ஹிட்டு தான். ஆனால் இந்தியன் 2 தான். எதுக்காக இந்தியன் 2 படம் மேலே இவ்வளோ நெகட்டிவிட்டி? எதுக்காக சோசியல் மீடியாவில் மீம் கிரியேட்டர்ஸ் இந்த படத்தை வச்சு செய்யணும்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இதை பார்த்து எதுக்காக மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்லாம் கொஞ்சம் டீப்பாக இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இது சம்மந்தமாக மக்கள் கருத்து என்னவா இருக்குன்னா, எதுக்காக ஃபஸ்ட்டு இந்தியன் 2 படம் அப்படின்னு தான் பல பேர் கேட்குறாங்க. ஒரு படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு பார்ட் 2க்கு இன்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஒர்த்தான லீட் இருக்கணும், ஸ்டோரி லைன் இருக்கணும். அப்போ தான் ஆடியன்ஸே அதை ஒத்துப்பாங்க. ஒர்த்தான படம் தான்ப்பா, அடுத்த பார்ட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்தியன் படத்துக்கு இருந்தது. எப்போ இருந்தது? இந்த படம் ரிலீஸ் ஆன 1996ல். இந்தியன் படம் ரிலீஸ் ஆன ஒரு 2 வருஷம் கேப்லேயே இந்தியன் 2 படத்தை எடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல, அப்போ ஒரு நல்ல கதை கிடச்சிருக்கும் போல இருக்குது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ வருஷங்கள் தாண்டிருச்சு, மக்களுடைய ரசனை மாறிடுச்சு, டேஸ்ட்டு மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. இப்போ வந்து இந்தியன் 2 எடுக்கிறேன், லஞ்சம் ஊழல், தாத்தா வராரு, கதற விட போறாருன்னா கடைசியிலே இவங்க கதற விட்டது என்னமோ படம் பார்த்த ஆடியன்ஸை தான். உட்காரவே முடியாத அளவுக்கு ஒரு படம். சங்கர் போய் இப்படி ஒரு கேவலமான படத்தை எடுத்தாரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சீனாச்சும் நல்லா இருக்கணும் இல்லைங்க படத்தில்? ஒன்றுமே இல்லைங்க. இந்த இந்தியன் 2 படத்துடைய இவ்வளோ பெரிய தோல்வியை பார்த்துட்டு தெலுங்குல ராம் சரண் ஃபேன்ஸும் மரண பீதியில் இருக்காங்களாம். இந்தியன் 2க்கே இப்படிப்பட்ட சம்பவம்னா அடுத்த கேம் சேஞ்சர் தானே ரிலீஸ் ஆக போகுது, அதில் என்ன சம்பவம் பண்ணியிருக்காப்புலையே சங்கர் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் விட இந்தியன் 2 படத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் தான். வேற யாரு? சினிமாவில் ரொம்ப நாள் வெற்றி கொடுக்காம போராடி அதுக்கப்புறம் அரசியலுக்கு போய் அங்கேயும் பெருசாக எதுவும் ப்ரூவ் பண்ண முடியாமல் மறுபடியும் சினிமாவுக்கே வந்து லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் விக்ரம்னு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்து அந்த வெற்றியோட இதுலேயே பயணம் பண்ணிட்டு இருந்தார் ஆண்டவர். அவருடைய அந்த வெற்றியை கெடுக்கிற மாதிரியே வந்தது இந்த இந்தியன் 2. என்ன, விக்ரம் படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்தியன் 2. சில பல பிரச்சனைகள் காரணமாக அந்த படத்தையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் விக்ரம் படத்துடைய பிரம்மாண்டமான வெற்றியை பார்த்துட்டு உடனடியாக ரீஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியன் 2வை. அப்போவே ஆண்டவர் சுதாரிச்சிருக்கணும், இல்லைப்பா இந்தியன் 2லாம் வேணாம், நானும் நீயே சேர்ந்து புதுசாக கூட ஏதாவது ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு தேவையில்லாமல் தலையை கொடுத்து. ஏன்னா தமிழ் சினிமாலே இந்தியன் தாத்தா அப்படிங்கிற கேரக்டர் ஒரு மதிக்கத்தக்க கேரக்டராக இருந்தது இந்த இந்தியன் 2 படம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஓட்டுறாங்க சோசியல் மீடியாவில் அந்த கேரக்டரை வச்சு. அவ்வளோ பெரிய ஒரு கம்பீரமான கேரக்டரே ஒரு காமெடி பீஸ் ஆக்கி இவ்வளோ ஏங்க இந்த இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சில பல நெகட்டிவிட்டி இந்த படம் மேலே இருந்தாலும் அந்த படம் மேலே மிகப்பெரிய நெகட்டிவிட்டி வரதுக்கு காரணமாக ஒருத்தர் இருந்தார். அட வேற யாரு? சித்ரா அரவிந்தன், சோஷியல் மீடியா.
இந்தியன் 2 படத்துடைய ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் ஒரு ப்ரொமோஷன்லேயும் நம்ம சித்ரா அரவிந்தன் சித்தார்த்து பேசின பேச்சும் காமிச்ச ஆட்டிடியூடும் இருக்கு. இதுவே ஒரு பெரிய நெகட்டிவிட்டி ஆயிடுச்சு. மீம் கிரியேட்டர்ஸ்லாம் இதை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை. சரி, சித்தார்த்து ரிலீஸுக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டாருன்னு பார்த்தா படத்துலையும் அதுக்கு மேலே பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிருக்காரு. இந்தியன் தாத்தாவை கூட பல்ல கட்சின்னு பார்த்துடலாம் போல. அந்த சித்ரா அரவிந்தன் கேரக்டரை தான் பார்க்க முடியல. இத்தனை வருஷம் சித்தார்த்துடைய சினிமா கெரியரில் சித்தான்னு ஒரு நல்ல படம் கொடுத்தாரு. அந்த படமும் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சித்தார்த்து பண்ணுற அலப்புறம் இருக்குதே அப்போ. மொத்தத்தில் இவங்க எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து நம்ம ஆண்டவரை சோழியை முடிச்சிட்டாங்க. விக்ரம் ஹிட்டுக்கு அப்புறமா நிறைய கந்திஷ்டி பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் ஆண்டவருக்கு. ஏன்னா பிக் பாஸில் போன வருஷம் ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இந்தியன் 2 கடைசியில் மணி சார் தான் வந்து காப்பாற்றணும் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.